இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வீடியோ கூட இந்த சேனல்ல போடல. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடின்ற மாதிரி எல்லா சைடும் பிரஷர். இது பார்த்ததுக்கு அப்பப்ப கொஞ்சம் ஃபீவர். சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. இனிமேல் நம்ம இந்த சேனல்ல முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா வீடியோ போடுறோம். சரியா? ஓகே, இதை நான் 1000 தடவை சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஓகே, லாஸ்ட் வார்னிங். சரியா? ஓகே, சம்பந்தமே இல்லாம வீடியோ எங்கெங்கயோ போயிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தடா போயிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போயிருக்காங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஒரு சில பேர் டிராவலிங்ல ஸ்டார்டிங்ல எனர்ஜியா இருப்பாங்க, அப்புறம் போக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் எனக்கு எப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் ஒரு மாதிரி லேசியாவே இருக்கும், தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். என்ன மாதிரி யாரா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல இந்த எமோஜி போட்டு விடுங்க. ஆக்சுவலா இந்த ட்ரிப் நாங்க எப்போ போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நவம்பரா இல்ல அக்டோபர் எண்ட்ல போன மாதிரி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. எப்போ போனன்றதே ஞாபகம் இல்லைன்னா அங்க போயிட்டு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு ஆச்சு ஞாபகம் இருக்குமா? சோ யாரா ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க எவ்வளவு ஆகும். சோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். பட் இது மட்டும் கரெக்டா ஞாபகம் இருக்கு. யூஸ் அண்ட் த்ரோ பொருள்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. அதோட ரேட் வந்து 50 ரூபா நினைக்கிறேன். அது என்னன்னா ஒரு வாட்டர் கேன் எடுத்துட்டு போறோம்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. அங்க நம்ம அந்த வாட்டர் கேனை குப்பை போடாம எடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த 50 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பட் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த குப்பைகள் எல்லாம் ஆட்டி போறதுக்குனே ஒரு டீம் இருக்கு. அந்த காசு ரீஃபண்ட் வாங்குறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்கு. அது என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோல பார்ப்போம். போய்